அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் இடையில்லாத நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக பொங்கலூர் கிறிஸ்துவ சபையாருக்கு கொருக்குப்பேட்டை கிறிஸ்துவ சபையார் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். அருமை சகோதரர் சிலுவை மூவ் பண்ணாரு. சரி, நானே சரி ஓகே மச்சி வச்சலாம் பேப்பர் நமக்கு இல்லை போல இருக்குன்னு ரிலாக்ஸாக இருந்தேன். ஐயா அரசுங்களையும் குப்புன்னு வெறுத்துச்சு. என்னதான் நம்ம தயாராக இருந்தாலும் ஆமாம் மறுபடியுமா சரி எப்போதும் தயாராக இருக்கணும் இல்லையா? அதனால் சரி ஓகே பேசிடுவோம். நம்ம பாரத்தை நம்ம என்ன பண்ணலாம், நிவர்த்தி பண்ணிடலாம். அருமையான ஏற்பாடு செய்து பொங்கலூர் கிறிஸ்துவ சபையார் சென்னை மற்றும் திருவள்ளூர், மதுரை போன்ற பகுதியில் இருந்த ஊழியர்களை, பெருமான்களை கனப்படுத்தி மரியாதைப்படுத்தி வேண்டிய அளவிலே சௌரியமாக அறைகளை ஏற்படுத்தி உணவுகளை தயார் செய்து அவர்களுக்கு வழங்கி மிகவும் ஒரு நேர்த்தியான ஒரு வரவேற்பு அளித்து சொகுசாக வந்து இறங்கும்படியாக செய்து ஒரு கனவான்களுக்குரிய கனத்தை அளிக்கும்படியான ஒரு கிறிஸ்துவ சபையை உண்மையிலேயே நான் பார்க்கிறேன். மிக்க மகிழ்ச்சி எனக்கு. எனவே ஐயா அவர்கள் சொல்லும் பொழுது சத்தியத்திலே தேறிய ஆத்துமாக்களுக்காக பொங்கலூர் சபையார் இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது மிகவும் சந்தோஷமான காரியமாக இருக்கிறது. எல்லாருக்குமே பலவீனம், வேலை போன்ற காரியங்கள் இருப்பதனாலே நேரப்பட வர முடியாத சூழ்நிலை, வராத சூழ்நிலை அமைந்திருக்கிறது. இது இயல்பான காரியம்தான். முக்கியமாக அந்த நேரங்களை நாம் தவிர்க்க முடியாமல் எடுக்கிறோம் என்று சொன்னால் அது வேற கதை. இல்லை நாம் இதுக்கு ஒரு தட்டி கேட்கணுன்றதுக்காக வேற எங்கேயோ இந்த தீபாவளி நேரத்தில் சொந்தக்காரங்க கூப்பிட்றாங்கன்றதுனால அங்கே போய் உட்காந்துருந்தோம்னா அது தேவ பக்தியாகவே அந்த கணக்கிலே வராது. தலைப்பு கருப்பூரில் ஐயா அதான கொடுத்துருக்கிறார். தேவ பக்தியால் கிறிஸ்தவர்கள் வளர்ந்து முன்னேற்றம் அடைவது அவசியமான அவசியம் இல்லைன்னா நமக்கு இருக்க கிறிஸ்துவ சபை நிச்சயமா அவசியம்தான். ஆனால் அதிலே தலைப்புகளை வகுத்து சில நேர்த்தியான முறையிலே யோபுவை பற்றி தெளிவாக நம்ம அருமை சகோதரர் அவர்கள் எல்லாமே இருக்கு, எல்லாம் இருந்தும் கூட சரியா என்ன பண்றது இல்லை, கோர்வையா பேசுறது இல்லையா. உண்மையிலேயே முடிச்சு போறப்போ கேட்கணும்னு இருந்தேன். அவரை நான் ஒரு 4 பாயிண்ட் நான் விட்டுட்டேன். அவ்வளோ அருமையாக அந்த இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு வந்தார் பாருங்க, அவ்வளோ நேர்த்தியாக இருந்தது. அது போன்ற செய்திகளை கேட்பதற்கு வாய்ப்பு, பக்திக்குரிய காரியங்களை வளர்த்துக்கொள்ள இது ஒரு சமயமாக இருக்கிறது. எனவே அடியனுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு கிறிஸ்தவர்கள் தேவ பக்தியில் வளர்ச்சி அடைய கீழ்ப்படுதல் அவசியமா என்று சொன்னால் நிச்சயமாக கீழ்ப்படுதல் இல்லாமல் எதையுமே வென்றெடுக்க முடியாது. இது பெற்றோரிடத்திலிருந்து ஆரம்பிக்கிறது, பெற்றோர் பிள்ளைகளிடத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. கீழ்ப்படுதல் இல்லை என்று சொன்னால் அந்த பிள்ளைகளை சரிவர பெற்றோர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் கவனிக்கவோ அல்லது அதற்கு வேண்டிய தேவைகளை சந்திக்கவோ அவர்கள் மாட்டார்கள். எனவே கீழ்ப்படுதல் மிக அவசியமாக இருக்கிறது. இந்த கருப்பொருளும் தலைப்பும் இரண்டும் நாம் ஒன்று சேர பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு பாவமும் செய்யாமல் தேவபக்தி உள்ளவராய் இருந்து வசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். கருப்பொருளும் தலைப்பும் இரண்டும் சேர்ந்தாமல் ஒரு பாவமும் செய்யாம தேவபக்தியா நடந்து வசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதே இதனுடைய நோக்கமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இங்கே நாம் சில காரியங்களை கவனித்துக் கொண்டே வரலாம். தேவ சித்தத்திற்கு பயந்து தேவபக்தி உள்ளவனாய் கீழ்ப்படிய வேண்டும். இது ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் மீதும் வீழ்ந்த கடமையாக இருக்கிறது. எல்லா மனுஷன் மேல வீழ்ந்த கடமை இதுதான். இங்கே நாம் கவனிக்கும் பொழுது ஆராதனை, சபைக்குரிய காரியம், பொதுவாழ்வு, இந்த 3 விஷயத்திலேயும் பிதாவின் சித்தத்திற்கு பயந்து தேவபக்தி உள்ளவர்களாய்
நடப்பது மிக மிக அவசியம். ஒன்று ஆராதனை முறைமை, இன்னொன்று சபை காரியம், இன்னொன்று பொது வாழ்வு. இந்த மூன்று விஷயத்திலேயும் நாம் தேவ பக்தியை காட்ட வேண்டும். பக்தி மிக மிக அவசியங்க. பக்தியிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இந்த மூன்று இடத்திலேயும் கிறிஸ்துவர்களாகிய நாம் நிச்சயமாக செய்ய வேண்டும். ஆராதனை என்று வரும்போது நேரத்தை சரியாக கடைபிடிப்பது, முழு ஆராதனையில் கலந்து கொள்வது, அதோடு கூட முழு இருதயத்தோடு ஆராதனையிலே உட்கார்வது. சீக்கிரமா வந்துடுவாரு, அவர் முன்கூட்டியே வந்துடுவார். ஆனா அவர் இங்க இருக்க மாட்டார், உட்கார்ந்து இருப்பார். சிந்தனை இங்க இருக்காது, சிந்தனை வேற எங்கேயே இருக்கும். அப்ப நேரத்தை கடைபிடிக்க வேண்டும், முழு ஆராதனையில் கலந்து கொள்ள வேண்டும், முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் ஆராதனையை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும். அதோடு கூட 5 பலிகளையும் அவர் என்ன செய்யணுமா, சரியாய் செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் அவருடைய பக்தி வீணாயிருக்கு. அதே சமயத்திலே சபைக்குரிய காரியம், அதிலே அவர் பக்தியை காட்ட வேண்டும். நான் கீழ்ப்படுத்தலுக்கு அப்புறம் வர்றேன். ஒரு பேசேஜ் தான் கீழ்ப்படுத்தல், ஒரு பேசேஜ் பக்தி. பக்தியை சொன்னாதான் நம்ம கீழ்ப்படுத்தல் உள்ளே போக முடியும். சபைக்குரிய காரியம் வரும்பொழுது சபையை முதலிலே உதாசீனப்படுத்தக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட பிள்ளை சகோதரிகள் எங்கே கூடுகிறார்களோ அங்கே சரியாக சொன்னபடி கூட வேண்டும். அங்கே வந்துவிட்ட பிறகு ஏளனமாக அந்த சபையை உற்று நோக்கக்கூடாது, தேவையற்ற கேள்விகளை கேட்கக்கூடாது. பலவீனமாக யாராக இருந்தால் அவர்கள் இடரும்படியான கேள்வியை கேட்டு ஊழியக்காரை சங்கடத்திற்கு உள்ளாக்கக்கூடாது. தகாத வார்த்தைகளை சபை முடிந்த பிறகு பேசக்கூடாது. இது எல்லாம் கிறிஸ்துவின் சபையிலே இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே சபைக்குரிய காரியத்திலே நாம் பக்தியை காட்ட வேண்டும். முதலிலே சபை நடத்தக்கூடிய ஊழியரை மதிக்க வேண்டும், கனப்படுத்த வேண்டும். 2 வசனத்தை எனக்கு ஆதாரமாக கொடுத்திருக்கிறார். ஒன்று பக்திக்காக, தலைப்பு வசனத்தில், அது யோவான் 9ஆம் அதிகாரம் 31. தேவ பக்தியாய் நடந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவர் என்ன செய்வாராம், செவி கொடுப்பார். இது ஒரு பாகம். இன்னொரு பாகம் என்ன கொடுத்திருக்கிறார், எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17. ஆத்துமாவுக்கு உத்தரவாதியாய் விழுத்திருக்கிறவர்கள் யாரு, நடத்துகிறவர்கள். எனவே சபைக்குரிய காரியத்தை நடத்தக்கூடிய, தலைமையேற்று நடத்தக்கூடிய ஊழியரை அவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் உதாசீனப்படுத்தக்கூடாது. அப்படி உதாசீனப்படுத்துகிறார் என்று சொன்னால் அவர் உண்மையிலேயே ஒரு பக்திமானாக, சக்திமானாக இல்ல, பக்திமானாக அவர் இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. இன்னொரு காரியம் பார்க்கும்போது பொது வாழ்வு. இங்கே ஆராதனையில அவர் பாத்தீங்கன்னா பவ்யம், திவ்யம், அடக்கம், வழக்கம் எல்லாம் காட்டுவார். ஐயா இளைய சொன்ன மாதிரி 10 வாட்டி குஞ்சு குஞ்சு ஏந்துப்பார், சொத்தரையா சொத்தரையா இதெல்லாம் பண்ணுவார். ஆனால் அவர் பொது வாழ்க்கையில அவர் போகும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் யோக்கியத்தன்மை அவருக்கு இருக்காது. அதில் அவர் பக்தியை காட்ட முடியவில்லை என்று சொன்னால், பொது வாழ்க்கையில் என்னங்க பக்தி காட்டுதுன்னா, எங்கே சென்றாலும் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஆவியானவர் உன் இருதயத்தில் இருக்கிறார், அவர் வழி நடத்துகிறார், உன் நிமித்தமாக அவர் நாமம் தூசிக்கப்படுகிறது என்ற எண்ணம் உனக்கு இல்லை என்று சொன்னால் நீ எப்படி ஒரு பக்திமானாக இருப்பாய்? உன் பக்தி அங்கே சீர்கட்டு போதல்லவா? அப்புறம் ஒரு இடத்திற்கு மட்டும் நீ பக்திக்குரியவனாகவும், ஒரு இடத்திற்கு நீ அவபக்தி உள்ளவனாகவும் எப்படி நடக்க முடியும்? சபையிலே மாத்திரம் நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ள முடியுமா? பிரியமானவர்களே, ஒரு வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 21 வாசிக்கும் பொழுது, தேவனுக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷனுக்கு முன்பாகவும் நீங்கள் யோக்கியமானவர்களை செய்ய நாடுங்கள். அப்படியானால் தேவனுக்கு முன்பாக மட்டும் பக்தியை காட்ட வேண்டும் என்று சொன்னால் அல்ல, மனுஷனுக்கு முன்பாகவும் தெய்வீகத்தை நீங்கள் காட்டினால்தான் என்ன நடக்கும்? பேதுருல சொல்லும்படி, சந்திப்பின் நாளிலே பிதாவாகிய தேவனானவர் மகிமைப்படும்படியாக உன் வாழ்க்கை புறஜாதிகளுக்கு முன்பாக மாதிரியாக இருக்க வேண்டும். அங்கே பக்தியை நீ காட்ட வேண்டும். வாழும் பொழுதோ அல்லது பிள்ளைங்க பாருங்க, ஸ்கூல் படிக்கும் போதும், +2 படிக்கும் போதோ
அதுக்கப்புறமா காலேஜ் போகும்போது எல்லாம் எல்லாம் தோரணம் மாறி போகுது. நம்ம என்ன கவனிக்கிறோமோ அதை இல்லை கண்டுபிடிக்க முடியல. நாமளும் ஒரு பிசாசை வாங்கி கையில கொடுத்து வச்சிடறோம், ஜோபில் வச்சுடா தம்பின்னு. அதுக்கு லாக்கும் போட்டுடுறான் அவன். அதுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா அந்த லாக்கை கண்டுபிடிக்காத அளவுக்கு சேவ் பண்ணி வேற வச்சிடறான். யாரும் மொபைலை தொட்டாலும் அப்படி ஷாக் அடிக்குது அவனுக்கு. எப்படி என் மொபைல் நீ தொடுவ அப்படின்றான். அப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னீங்களா? பிள்ளைகள் கூட தேவபக்தி இல்லாத தன்மை எப்படி உருவாகுது என்று சொன்னால், உலகத்திலே இவர்கள் போகும் பொழுது, மக்களோட மக்களாக பழகும் பொழுது பக்தி இவர்களுக்கே அற்று போகிறது. எனவே நான் சொல்கிறேன், ஆராதனை, சபைக்குரிய காரியம், பொது வாழ்வு, இது எல்லாம் தெய்வீகத்தை இவர்கள் காத்துக் கொள்ள வேண்டும். கருப்பொருள நமது அருமை சகோதரர் வசனத்தை கொடுக்கும் போது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறார். நீங்கள் வளரும்படி திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் நீங்கள் வாஞ்சை உள்ளவர்களாயிருங்கள். களங்கமில்லாத ஞானப்பால் எதற்காக என்று சொன்னால், ஒவ்வொரு பிறந்த குழந்தைகளும் தாய்ப்பால் எப்படி அவசியமாக இருக்கிறதோ அதே போல ஞானப்பால் கிறிஸ்துவன் பக்தியிலே வளர வேண்டும் என்று சொன்னால் அந்த பால் அவனுக்கு அவசியமாக இருக்கிறது. எப்படி தாய்ப்பாலிலே ஒரு கலங்கம் இருக்காதோ, ஏன்னா ஆவின் பால்ல கலங்கம் இருக்கா நம்ம சொல்ல முடியாது. காரணம், தண்ணி கலக்காத பால் வைக்கிறவன் இந்த உலகத்திலே கிடையாது. அந்த தாய்ப்பாலை நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, ரத்தத்தை பாலா கொடுக்குறாங்க. பின்னால நான் வர்றேன். அதுக்கு தாய்மார்கள், தகப்பன்மார்கள் எப்படி அவர்கள் பிள்ளைகளை கொண்டு வருகிறார் என்ற கீழ்ப்படுத்தலை பிறகு காட்டுகிறேன். அதைத்தான் இங்கே அந்த பாலை சொல்றாருங்க. ஆவின் பாலை நம்ம எடுத்துக்க வேணாம். கலங்கம் இல்லாத ஞானப்பாலாகிய திருவசனமாகிய ஞானப்பால் மேல் நீங்கள் என்ன வேண்டுமா? பக்தி ஒருவனுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அந்த பாலின் மேல் உனக்கு வாஞ்சை வேண்டும். வாஞ்சை என்று சொன்னால் எப்படியாப்பட்ட வாஞ்சை என்று சொன்னால் ஆசை, ஆர்வம். ஆசையும் ஆர்வமும் உனக்கு வேத வசனத்திலே உனக்கு இருந்தால் நீ ஒரு பக்திமானதாக. இன்றைக்கு ஏன் என்னாலே வேதத்தை புரட்ட முடியவில்லை? தூக்கம் வரலன்னா போதும், தூக்கம் மாத்திர மாதிரி 10 மணிக்கு நீங்க பிரிச்சிங்கன்னு வச்சீங்களேன், அப்படியே என்ன பண்ண, அப்படியே ஸ்வைக்கு போகும் பாருங்க உங்களுக்கு. அதே நீங்க 25-30 சாட்டுனா பண்ணலாம், நீங்க தள்ளலாம் யூடியூப்ல, அப்படி போட்டுக்கினே வரலாம். அது உங்களுக்கு தூக்கமே வராதுங்க. மூச்சு பார்த்தீங்கன்னா 1.25 மணி ஆகும். அது ஒரு என்ன பண்ணும், படிப்புக்கு 1/2 மணி நேரம். ஆனா அதே ஒரு 2 நிமிஷம் நமக்கு பைபிள அப்படி பிரிச்சு 4 வசனத்தை போகணும், அப்படியே அப்படியே போகும். காரணம் என்ன? திருவசனத்திலே உங்களுக்கு பழக்கம் இல்லை, ஆர்வமும் ஆசை இல்லை. நீங்க ஆசைப்படணும். கணவன் மனைவியை ஆசைப்படுவது போல, மனைவி கணவனை ஆசைப்படுவது போல, காதலன் காதலியை ஆசைப்படுவது போல. வேற வழி இல்லாம தான் நான் இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துறேன். வேற வழி இல்லை. ஐயா சொன்னாரு தூக்கமே வரலையா, ஒரே சண்டைன்னு. அதே சண்டை தான் நாங்க தூங்கும் போது எங்க எதிரில ஒரு காதலன் காதலி எங்களை தூங்கவே விடல. அவங்க பேசி பேசியே எங்களை சாக வச்சாங்க. அதே போல பைபிளையும் ஊறி பிரிக்கவே கூடாது. சகரியா புஸ்தகத்தை வாசிக்கிற ஒரு வார்த்தை சொல்கிறார். சகரியா 8ஆம் அதிகாரம் 19 வாசிக்கும் போது, சத்தியத்தையும் சமாதானத்தையும் நீங்கள் சிநேகியுங்கள். என்ன செய்ய வேண்டுமா? சிநேகிக்க வேண்டும், நேசிக்க வேண்டும், ஆசைப்பட வேண்டும். ஆசைப்பட்டால் தான் நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 11 வாசிக்கும் போது நீங்கள் எப்படியாப்பட்டவர்கள் மாறுகிறீர்களா? குணசாலிகள் மாறுகிறீர்கள். அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சையாய் வேத வசனங்கள் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினத்தோறும் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்ததுனாலே நல்ல குணசாலி, நற்குணசாலிகளானார்கள். நல்ல குணசாலியை கண்டுபிடிப்பவன் யார்? நல்ல குணசாலி தாங்க உங்களுக்கு வாழ்க்கை. நல்ல புருஷனா இருந்ததான் உங்களுக்கு சரியான வாழ்க்கை. அந்த நல்ல குணசாலியும் நல்ல புருஷனாவும் வாலிபத்திலேயே வர வேண்டும் என்று சொன்னால் நீ வசனத்தின் மேலே ஆசைப்படும். வாலிபன் தன் வழி எதனாலே சுத்தம் செய்வான்? வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்வதனால தானே. ஒரு சரியான வாழ்க்கை, ஒரு சரியான வாழ்வு எங்கே நிர்ணயிக்கப்படுகிறது என்று சொன்னால் திருமணத்திலே எனக்கு அன்பானவர்களே, அது அஸ்தமனமாவதும் துளிர்வதும்
திருமணத்திலே. அந்த திருமணத்தை கொண்டு வந்து நிறுத்தக்கூடியது தகப்பன் தாயுடைய கடமை. அந்த கடமையை சரியா செய்ய வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். சரியான நேரத்தில் நீங்கள் திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்றார். அப்படி அதை கொண்டு வந்து நிறுத்துகிறோம் என்று சொன்னால் அந்த பிள்ளைகளை 21 வயதிலிருந்து 25 வயதுக்குள்ளாக திருமணம் செய்ய வேண்டும். அந்த பிள்ளைகளை நாம் எந்த அளவுக்கு வளர்த்து வைக்க வேண்டும். சும்மா ஃபுல்லா உலக காரியத்திலே ஓட விட்டுட்டு கடைசியில வந்து ஒப்புதல் வாங்குறோம் திருமணத்துல. அது என்ன புரோஜனம் சொல்லுங்க பார்க்கலாம். வசனத்தின் பழக்கத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். அது பக்தியை அது உண்டாக்கும். பக்தியிலே முன்னேற்றம் அடைய நிச்சயமாக மேலே சொன்னது போல வாஞ்சை அவசியம். அந்த வாஞ்சை எப்படி ஆவியானவர் கொண்டு வருகிறார் என்று சொன்னால் யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம் 4ஐ வாசிக்கும் போது, ஐயா வாசிங்க ஐயா, 4:5 வாசிங்க ஐயா. நம்மில் வாசமா இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியா இருக்கிற வேத வாக்கியம் வீணாய் சொல்கிறது நினைக்கிறேன். ஆவியானவர் பிதாவாகிய தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்கள் மேல நாம வாஞ்சியா இருக்கலாம். ரைட். ஆவியானவர் நம்ம மேலேயா வாஞ்சியா இருக்கணும்? நான் ஒரு சரியான மகனாய், நான் ஒரு சரியான மகளாய், ஒரு பக்தியுள்ள மகனாய் வாஞ்சையோடும் வைராக்கியத்தோடும் கிறிஸ்துவின் சபையிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன் என்கின்ற அந்த வாஞ்சியோடு அவர் காத்துக் கொண்டிருக்கிறார் ஆவியானவர் நமக்காக. அப்போ அந்த வாஞ்சையும் வைராக்கியமும் நாம் வளர்வதற்கு நமக்கு ஒரு படிக்கட்டாகவே அது இருக்கிறது. கலாத்தியர் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது சொல்கிறார், கலாத்தியர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 18 வாசிக்கிறோம், நல்ல விஷயத்துக்காக நீங்கள் வைராக்கியம் பாராட்டுங்கள். சகோதரர் சொன்னது போலதான், நான் அவர்கிட்ட பேச மாட்டேன், நான் இவர்கிட்ட பேச மாட்டேன், இவருக்கு பிடிக்காது, அவர் எனக்கு பிடிக்காது, இவரோட பழக மாட்டேன், இவர் சரியில்லை, அவர் சரியில்லை, இதையே சொல்லி இதையே வைராக்கியம் பாராட்டினே வரமே தவிர ஒரு நல்ல விஷயத்துக்கு வைராக்கியம் பாராட்டுறதுக்கு நமக்கு வரதில்லை. அப்ப எப்படி நமக்குள்ள பக்தி அது உண்டாகும்? ஆவியானவர் உண்மையிலேயே நான் சரியானவனாக இருப்பேன் என்கின்ற வைராக்கியம் இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு கொரிந்தியர்ல சொல்கிறபடித்தான் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறார், சரீரத்தை சுட்டெரிக்க கொடுத்தாலும் அன்பில்லை என்றால் எனக்கு என்னவா? ஒன்றும் இல்லை. பிதாவாகிய தேவனிடத்திலோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக கொடுக்கப்பட்ட உபதேச சட்டத்திலோ நான் அன்பு செலுத்தவில்லை என்று சொன்னால், நான் ஆசைப்படவில்லை என்று சொன்னால் எனக்கு என்ன இல்லையா? சரீரத்தை சுட்டெரிக்க கொடுத்தாலும் கிறிஸ்துவ சபையிலே ஒரு புரோஜனமும் இல்லை. அது வேண்டும் என்று சொன்னால் நமக்கு பிதாவாகிய தேவனிடத்தில் பக்தி வேண்டும். வசனத்திற்கு முழு மனதோடு கீழ்ப்படுத்த வேண்டும். இங்கே சொல்லப்படுகிற வார்த்தைகள் அனைத்தும் சுயமாய் பேசுகிறது அல்ல. கொரிந்தியர்ல சொல்கிறபடி ஆவிக்குரியவர்களை ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்தி காட்டக்கூடிய கும்பலை சேர்ந்தவர்கள் தான் கிறிஸ்துவின் சபையார். அந்த உபதேச சட்டத்திற்கு முழு மனதோடு கீழ்ப்படிந்தால் தான் பக்தியிலே என்னாலே வளர முடியும். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் தேவன் உண்டாக்கியதற்கு காரணம் என்னவென்று சொன்னார், மல்கியாவிலே நாம் வாசிக்கிறது தான். மல்கியா 2ஆம் அதிகாரம் 15 வாசிக்கும் சொல்கிறார், அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், பின்னையே ஒருவனை படைத்தார், அநேக பொம்மைகளை செய்து ஆதிகளை விட வேண்டியது தானே, நிறைய ஆதாம்களும் நிறைய ஏவாள்களும் உருவாக்க வேண்டியது தானே, பின்னையே ஒருவனை படைத்தார். தேவ பக்தி உள்ள சந்தையை பெறும்படி யாருக்கு பெற வேண்டும்? தேவனிடத்திலே நாம் அனைவரும் உருவாக வேண்டும். அவர் பெறும்படியாக நாம் உருவாக வேண்டும் என்பதற்காகத்தான் தேவனுடைய படைப்புகளையும் தேவனுடைய மகத்துவத்தையும் தேவனுடைய அற்புதமானவர் என்கின்ற விஷயத்தையும் மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஒருவனை படைத்தார். இந்த ஒருவனை படைத்தது பக்தியை ஏற்படுத்திக் கொள்ள, மனிதன் பக்தியாக இருக்க வேண்டும் என்பதற்காக. இன்னும் தெளிவாக வசனத்தை வாசிக்க வேண்டும் என்று சொன்னால் ஏசாயா 43:7 வாசிப்போம். 43:7, நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து படைத்து உருவாக்கிய என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் அவர் நாமும் மகிமைப்படும்படியாகத்தான் பூமியின் படைப்புகள் அனைத்தும் படைக்கப்பட்டது.
21 கூட வாசிங்க ஐயா, இதற்கு ஆதாரமாக்க. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், ஆ, இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நமக்கு நாமே சந்தோஷமா மகிழ்ச்சியா ஹாப்பியா நினைச்சதெல்லாம் வாழறதுக்காக கடவுள் நம்மளை படைக்கல. தேவன் யார் என்பதை உணர்ந்து கொள்ளும்படியாக, பூமியின் குடிகள் அனைத்தும் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக, கம்பீரமாய் பாட, கம்பீரமாய் துதிக்க, அவரை நோக்கி ஜெபிக்கத்தான் தேவன் நம்மை உண்டாக்கினாரே தவிர என் சுய வேலைகளை சுய இஷ்டமாய் என் இஷ்டப்படி வாழ்ந்து கொள்வதற்காக தேவன் என்னை படைக்கவில்லை. ஒவ்வொரு மனிதனும் தான் தன் சரீரத்தை கனமாய் பரிசுத்தமாய் ஆண்டு கொள்ள வேண்டும். எதற்காக என்று சொன்னால், இது தேவன் கொடுத்த சரீரமாக இருக்கிறது, அவருக்காகவே வாழ வேண்டும் என்று தெளிவுபடுத்துகிறார். இதற்கு நிறைய வசனம் இருக்கு, நம்ம போலாம். ட்ராக் மாறினதுக்காக நான் திரும்பி இருக்கான்னு வந்துடுறேன். எனவே எனக்கு அன்பார்களே, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் என்று ஏசாயா 43:21 வாசிக்கிறோம். அதோடு கூட பக்தி உள்ளவனை தமக்காக அவர் தெரிந்து கொண்டார். யாரெல்லாம் பக்தி உள்ளவர்களாக இருக்கிறோமோ அவர்கள் மட்டுமே இந்த பக்கம் வாங்கன்னு சொல்றவர் தான் நம்முடைய பிதாவாகிய தேவனார். சங்கீதம் 14:2 வாசிக்கும் போது சொல்கிறார், இந்த பூமியிலே பக்தியோடு வாழக்கூடியவன் யாராகிலும் இருக்கிறானா என்று பரலோகத்திலிருந்து பிதாவாகிய தேவன் அப்படியே தேடுறாராம். வாசிக்க ஒரு வசனம். தேவனை உணர்வுள்ளவர் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். பாருங்க, உணர்வோடு தேவ பக்தியோடு சரியான மனிதனாக தான் நிர்ணயித்த, தான் யோசித்த, தான் எப்படி இந்த மனிதனை உருவாக்கினோமோ அதே போல இவன் வாழ்கிறானா என்று உணர்வு இல்லைங்க. உணர்வு இல்லை. பலவீனமான அநேகர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். எல்லாமே தேவன் சரியாய் கொடுத்திருக்கிறார். நான் ஏன் என் தேவனை தொழுது கொள்ள தடை, ஏன் தயங்குகிறேன் என்கின்ற உணர்வு எனக்கு இல்லை. போதுமான இடம் இருக்கிறது, போதுமான உடை இருக்கிறது, போதுமான ஆகாரம் இருக்கிறது, வேலை இருக்கிறது, நல்ல மனைவி, நல்ல கணவன், நல்ல பிள்ளைகள். உணர்வு இல்லை. ஏசாயா சொல்றாரு 1:3 என் ஜனங்கள் உணர்வில்லாமல் போனார்கள். மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் முன்னணியை அறியும், இஸ்ரவேலோ உணர்வில்லாமலும் அறிவில்லாமலும் போனார்கள். ஏன் அவர்களுக்கு உணர்வில்லை? மாடு கட்ட கேடு, மாடு இருக்கிற மாடு அது கட்ட கேடு. எஜமா யாருன்னு தெரிஞ்சு இந்த எஜமா கூப்பிட்டாதான் அது வரும். கழுதை இருக்குது பாருங்க, அது முன்னாடி ஈஸியா தெரிஞ்சு வச்சிருக்கு, இதாயா என் வீடுன்னு. இஸ்ரவேல் என்ன பண்ணிட்டான்? மாடுக்கு இருக்கிற புத்தி கூட மனுஷனுக்கு இல்லை. தேவன் மாடாவா படைச்சார். யோசனை பண்ணி பாருங்க, என்னடா ஒரு கூட்டம் வச்சிருக்கிறோமே, அதை இவ்வளவு நாளா திட்டம் போட்டுருக்கிறாங்களே, இவ்வளவு தூரம் சென்னையிலேருந்து நம்ம வரணுமே, சபையார் எந்த அளவுக்கு அலாட்டா நம்ம இருக்கணும், முன்கூட்டியே 9 மணிக்கு நிற்க வேணாவா, இது நம்ம ஊழியக்காரி ஏற்படுத்தின கூட்டமாச்சு, வர்றவங்க என்ன யோசிப்பாங்க, என்ன செய்வாங்க, இவ்வளவு பிரயாசப்பட்டு அவங்க டிக்கெட் போட்டு அங்கிருந்து வர்றாங்களே, இந்த யோசனை நம்மளுக்கு வேணாமா? வாரமான சர்ச்சில் நம்ம லேட்டா போறோமே, அது யாரும் பார்க்க மாட்டாங்க. சரி ஊழியக்கார தலையில ஓடுறது, அவங்க தான் பரவாயில்ல, கண்ணு காணாம போயிட்டு வர விட்டு தரேன்றது. வெளியில இருந்து வந்திருக்கிறாங்களே, அவங்க என்ன யோசிப்பாங்கன்னு கூட நமக்கு இல்லையே. நாம வேற எப்ப இந்த பக்தியை நம்ம காட்டுறது? தேவன் என்ன அப்படியே படைச்சாரு, சிந்திக்கிற மாதிரி படைச்சிருக்கிறாரு. ஆனா சபையில ஒரு குறை என்ன பாருங்க, சபையில் போயிருந்த பத்திரிகையில என் பேர்ல இனிஷியல் போடலன்னா பாருங்க, அப்படியே பாப்பா இனிஷியல் போட்ட அப்படின்னு கேட்கும். இது என்ன பேரு? நான் கால் எழுத்து வாங்கலையே, நானே இல்லை பக்கத்துடைய எதிர் விட்டுக்கிறேன். இதெல்லாம் நம்ம கேட்குறோம். நம்ம இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி நடக்குது, எந்த அளவுக்கு நம்ம அலாட்டா இருக்கணும்? இல்லை, தேவனை என்னை கழுதியாவை படைச்சாரு, தேவனை என்ன மாடாவை படைச்சாரு, தேவனை நீ என்னவோ படைச்சாரு. சங்கீதம் 49:20 வாசிச்சு பாருங்க, தேவனை என்ன படிச்சாரு சொல்லுவார். படிங்க, 49:20 படிங்க. மாண்புமிகு என்கின்ற வார்த்தையினாலே என்னை உண்டாக்கினார். இந்த மந்திரிக்கு மட்டும் மாண்புமிகு இல்லைங்க, நானும் மகாத்மா. காந்தியடிகள் மட்டும் மகாத்மா இல்லை, நான் மகாத்மா. மினிஸ்டருக்கு மட்டும் மாண்புமிகு இல்லை, நான் மினிஸ்டர்.
ஆச்சு வாசிங்க பிரதர். கனம் பொருந்தியவனாய் இருந்தும் கனம் பொருந்தியவனா இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு முதல்ல கணத்தை கொடுத்துட்டாரு, அப்புறம் அறிவில்லைன்றாரு, அப்புறம் மிருகன்றாரு. யோசனை பண்ணி பாருங்க. தேவன் தமது சாயலாகவும் தேவன் தமது ரூபத்தின்படியும் மனிதனை உண்டாக்குவோமாக. மகிமையான மனிதன் ஏன் தேவ சாயல உண்டாக்கப்பட்டதுனாலே, உணர்வை அவன் இழப்பதனாலே தான் அவன் என்ன சொல்றானா, பக்தி எல்லாம் அவபக்தியா மாறுது. ஏன் கீழ்ப்படுதல் இல்லைங்க. காட்டு கத்துனா கூட என்ன ஆகுது, பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் செவிட்டு விரியானை போல என்ன பண்ணாடே. நீங்க பார்த்திருக்கிறீங்களா? நீங்க என்ன சொல்லுங்களேன், எதிரிலே சொன்னாலும் சரி அப்படியே நிற்பான். ஏன் பேசலாம், எப்படியோ ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பேச போறாரு, அப்படியே கம்முன்னு தட்டுவான். நம்மளுக்கு இல்லை, ரியாக்ஷன் காட்டணும்னா மற்றவன் நம்மளை பார்ப்பான். அதனால என்ன பண்ணுவான், அப்படியே இந்த பாம்பு அப்படி நிக்கிற மாதிரியே அப்படியே நிற்பான். சங்கீதக்காரன் சொல்றாரு, போய் வாசிச்சா லேட் ஆகும், நான் ஒரு பக்கம் கூட உன்னை தாண்டன, உன்னை நான் கீழ்ப்படுதலுக்கே உன்னை நான் போல என்ன. எனவே எனக்கு அன்பானவர்களே, கீழ்ப்படுதலை முதல்ல வளர்த்துக்குங்க ஐயா. ஆசீர்வாதம் வேணாவா நம்மளுக்கு? நீங்க பழைய ஏற்பாட்டு தேவதாசர்களை நீங்க உற்று நோக்கி பாருங்கள். வித்தியாசமான கீழ்ப்படுதலை நீங்கள் அங்கே கண்டு இருக்கலாம். அவங்க பக்தியில நீங்க பார்த்தீங்கன்னா வித்தியாசமான பக்தி இருக்கான். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சின்னு சொல்றாரே இல்லையா? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1. இது கிறிஸ்துவின் சபையில் உள்ள விசுவாசிகள், அடிப்படை விசுவாசிகளுக்கு கூட தெரிந்த வசனம் இது. எபிரேயர் 12:1. ஆனால் ஆபிரகாமை நீங்கள் பார்த்தால் ஏகசுதன் என்று பாராமல் அவன் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவதூதர் சொல்கிறார், கத்தியை வாங்கும் பொழுது ஆபிரகாமே பிள்ளையாண்டான் மேல் உன் கத்தியை போடாது. எப்பொழுது? இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுவது என்று அறிந்திருக்கிறேன். எப்பொழுது? கடைசி அந்த வினாடியில சொல்றாரு. அப்ப நம்ம என்ன பண்றான், வந்து ஒரு வாரம் கூட சர்ச்சைக்கு ஆகல, காணசாரி எடுத்து ஐயா இன்னும் ஆசீர்வாதம் வரலையா எனக்கு. அவன் பக்தி அப்படி இருக்குது. எத்தனை வருஷம் வெயிட் பண்ணாரு குழந்தைக்காக? 25 ஆண்டுகள். 75 ஆண்டுகளிலே வாக்கு தத்துவம் கொடுக்கிறார். 100 ஆண்டில் ஈசாக்கு பிறக்கிறார். 25 ஆண்டுகள் வெயிட் பண்றான். நம்மால சூசைட் பண்ணியே போயிடுவான். வாயா இந்த வாழ்க்கையே வனாயம் ஓடி போடுவான். ஆனா அவர் என்ன பண்றாரு, தள்ளாத வயதெல்லாம் அப்படியே கூறிக்க நிற்கிறார். அந்த விசுவாசம் அப்படி இருக்கு, அவங்க பக்தி அப்படி இருக்கு. அதே சமயத்துல எலியா சொல்கிறாரு, நான் தேவனிடத்தில் மிகுந்த பக்தி வைராக்கியமான ஆள். பக்தியிலே வைராக்கியம் வேணும், பக்தியிலே பயம் வேணும். அதே சமயத்துல கொர்நேலியு நீங்கள் கவனிக்கும் போது வித்தியாசமான பக்தியை நீங்கள் பார்க்கலாம். என்ன பக்தி என்று சொல்லும் போது தேவதன் சொல்கிறார், கொர்நேலியுவே உன் தான தர்மங்களும் பக்தியும் தேவ சமூகத்தில் வந்து எட்டியது. அப்போ வெறும் பக்தி மட்டும் போலங்க, தான தர்மமும் போது. நாம வெறும் பக்தியை காட்டி 10 பைசா நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஒரு ஊழியத்துக்கு செலவே பண்ண மாட்டோம். நம்ம கேட்ட என்ன சொல்லுவோம், ஐயா பக்தி தானே காட்ட சொன்னாரு, பணத்தையே காட்ட சொன்னாரு. யோசனை பண்ணி பாருங்க. ஈயாத ரோபி அவன் இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன, எட்டிக்காய் பழுத்தா என்ன, பழுக்கல்னா என்ன, ஒரு பிரயோஜனமும் இல்லை. தான தர்மங்களை செய்வதற்கு பழகுங்கள். ஏழை எளிய மக்களுக்கு கொடுப்பதற்கு மன இறங்குங்கள். நான் சம்பாதிக்கிறது என் பொண்டாட்டிக்கு, என் பிள்ளைங்களுக்கு. அதை தவிர்த்து நான் என்ன பண்ண மாட்டேங்க, 10 பைசா ஏன் மாட்டேன். அப்படியே புள்ள இருந்தா கூட சரி. அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்றது என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தர். பக்தி அந்த மாதிரி வரணும்னு சொல்றதுக்கு தான் கொர்நேலியுவை ஆட் பண்ணி காட்டுறார். புறஜாதி மக்களிலே முதல் ரட்சிக்கப்பட்ட மனுஷன் யாருங்க? கொர்நேலியு. இன்னைக்கு நம்மளுக்கு பின்னால போய் பாத்தீங்கன்னா கொர்நேலியு தான் நிற்பார். சரிங்களா? ஓகே. யோபுடைய நீங்கள் பக்தியை நீங்கள் கவனித்து பாருங்கள். யோபு ஊத் தேசத்திலே உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற பயம். பயத்தை டிஃபரெண்ட் வருதா பாருங்க. நீங்க பக்தியில பாருங்க, டிஃபரெண்ட் வருதா இல்லையா? ஒரே மாதிரி பக்தி வரலங்க. நீங்க ஆபேல் எடுத்துக்கினாலும் டிஃபரெண்ட் பலி, நோவா எடுத்துக்கினா டிஃபரெண்ட் பலி, அப்படியே செய்தான், அது டிஃபரெண்ட் பலி, டிஃபரெண்ட் பக்தி. அதே சமயத்துல நீங்கள் இவரை பாருங்க, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், அட்டாச்மெண்டா வாழறான், தேவனும் அவனும் அப்படி வாழ அந்த பக்தி காட்டுறான்.
சும்மா கொஞ்ச நேரத்துக்கு பக்தியா இருக்குது. என்ன பிரயோஜனம்? கிறிஸ்தவ சபை பெந்தகோஸ்துல என்ன பண்ண வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டு போயிடலான்ற பெஸ்ட். சும்மா பேருக்கெல்லாம் கிறிஸ்தவ சபை வாழ்றது என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? நானும் ஒழுங்கு இல்லை, என் புள்ளியும் ஒழுங்கு இல்லை, வழக்கெல்லாம் ஒழுங்கு இல்லை, இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு போனா என்ன பிரயோஜனம் கிறிஸ்தவ சபை சொல்லுங்க? ஒரு பிரயோஜனமே இல்லை. ஓகே, சாமுவேல் சொல்கிறார் பாருங்க, என்ன சொல்றார் சாமுவேல்? சவுலை பார்த்து சொல்றாரு, பலியை விட கீழ்ப்படிதலும் ஆட்டு கிடாக்கள் இனத்தை பார்க்கலும் செவி கொடுத்தல் உத்தமம். இப்ப செவி கொடுத்தல் எங்கிருந்து வருதுங்க? கீழ்ப்படிதல் தான். நான் காதுல கேட்கிறேன், அதை நான் செய்யறேன். செயல் வடிவிலே ஒரு மனு எப்போது காட்டுகிறானோ அது கீழ்ப்படிதலா மாறுதுங்க. வேற ஒண்ணு இல்லை. கீழ்ப்படிதல் இல்லாமல் பக்தியை வளர்த்து கொள்ள வாய்ப்பே கிடையாது. அதனால தெளிவா சொல்றாங்க, தேவனுக்கு சித்தமானவை செவி கொடுக்க வேண்டும் என்பதே மிகப்பெரிய ஆணித்தரமான சத்தியமாக இருக்கிறது. சரியா? வாழ்க்கையில் முன்னேற கீழ்ப்படிதல் முன்னேறுவோம். கீழ்ப்படிதல் பிதாவுக்கு உகந்த பலியாக இருக்கிறது. சகோதரர் காட்டும் போது கூட சொன்னார், ரோமர் 12ஆம் அதிகாரம் 1 மட்டும் வாசிங்க ஐயா, அது வசனம் வாசிப்போம். எப்படி நாம் பலி செலுத்த வேண்டும்? தேவனுக்கு உகந்த பலி கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னா, முதலிலே தேவனுக்கு உகந்த பலியை நீ கொடுத்து நீ கீழ்ப்படி. வாசிங்க முதல். சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் உங்கள் சரீரமும் உங்களுடைய சரீரத்தை தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்புக்கொடு. எப்படி ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், சரீரத்தை மாத்திரமல்ல, ஏன்னா சரீரம் தான் மெஜாரிட்டி. எப்பவுமே நீங்க பாருங்க, சரீரம் மெஜாரிட்டி, உள்ளான மனசாட்சி மெஜாரிட்டி கிடையாதுங்க. மனசாட்சி எப்பவுமே தோக்குங்க. மனசாட்சி எப்பவும் தோக்கும். குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று தீர்க்கும் பொழுது யார் ஜெயிப்பார்கள் என்று சொன்னால், உங்கள் சரீரம் பலவீனமானால் அது ஜெயிக்கும். அதுக்கு நிறைய வசனம் கோட் பண்ணி காட்டலாம், இது நேரம் நான் விடுறேன். எப்படி என்று சொன்னால், ஒரு வசனத்தை நான் வாசிப்போம். குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று நாம் தீர்ப்பதினாலே சரீரம் எப்போது என்ன செய்யுங்க? ஜெயிக்கும். நல்ல மனசாட்சி வாழ்வதற்கு நீங்கள் பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல மனசாட்சியோடு நீங்கள் 5 பலிகளை ஆராதனை செலுத்தும் போது தேவன் அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறாராம்? நல்ல மனசாட்சி வாசிப்போமா? அப்போஸ்தலர் நடவடிக்கை 23ஆம் அதிகாரம் 1 நீங்கள் வாசியுங்கள். நல்ல மனசாட்சிக்கு பாருங்க என்ன பண்றாருன்னு. நான் வாழ்கிற காலத்திலேயே என்னை யாரும் குற்றப்படுத்த முடியாது என்று ஆலோசனை சங்கத்தாரை விட்டு பார்த்து, சகோதரரே, இன்னாவரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சியோட தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னார். அந்த பக்தி இந்த மாதிரி இருக்கணும் இல்லையா? இந்த நல்ல மனசாட்சியோடு பலி செலுத்தினால், ஆராதனை கலந்து கொண்டால், அந்த பலி எப்படி போதும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படியே கடந்து போதும். அப்படி சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 21 வாசிக்கிறோம். நோவா பேழையை விட்டு வெளியே வரும்போது சுத்தமான வெவ்வேறு ஜோடிகள் தேவனுக்கென்று தெரிந்து கொண்டு பலியிடும் பொழுது தேவன் என்ன செய்கிறார் சொன்னால், அந்த பலியை தேவன் எப்படி முகர்கிறாரோ அப்படி பண்ணணும்ன்ற ரெடி பண்ணணுமா? செஞ்சு காட்டினதான் தெரியும்னா அவர் செஞ்சுதான் நான் காட்டுறேன். அப்படி வரணும். வா, சரியான பிரியாணி ஐயா. வீட்டில் நுழையும் போது என்ன அருமையான மீன் குழம்பு ஐயா. உள்ள நுழைஞ்சு பார்க்குறாரு, நம்ம வீட்டில் சாம்பார் தாங்க. அப்போ நம்ம வீட்டு இல்லையா இது? அப்போதான் நினைச்சேன் நான், இவ்வளோ வாசனை வருதுன்னா அது நம்ம வீட்டு இருக்காதுன்னு நினைச்சேன். கரெக்டாக ஆயிடுச்சு சொல்ற மாதிரி தேவன் என்னுடைய பலியை முகரும்படியாக இருக்க வேண்டும். அந்த பலியை நான் எப்படி செலுத்த வேண்டுமா? நல்ல மனசாட்சியோட தேவன் எனக்கு கொடுத்த நன்மைகளை நான் நினைத்து அதை பலி செலுத்த வேண்டும். அதுதான் விரும்புகிறார். இன்னொரு காரியத்தை நான் பார்க்கும்போது, இந்த உலக காரியங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், அதற்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 21 வாசிக்கும் பொழுது பேதுரு இப்படியா சுட்டு காட்டுகிறார். பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படிதை பார்க்கலாம், தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அவசியம். அதான் அவசியம். மற்றதெல்லாம் நோ, மற்றதெல்லாம் அவசியமா கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை வேலையா, அதுக்கு நீங்க கீழ்ப்படிய வேணாம், அது அவசியமே இல்லை. உலகத்தாவங்களை மயக்கிறேன்னா அதுக்கு நீங்க கீழ்ப்படிய வேணாம். ஆவிக்குரிய விஷயத்துக்கு விரோதமான காரியம் யார் எதை சொன்னாலும் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால், மாம்ச சிந்தை எப்படியாக இருக்கிறது என்று சொன்னால், அது எப்படி இருக்குதா? மாம்ச சிந்தை மரணம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 6 நாம் வாசிக்கும் போது, இந்த மாம்ச சிந்தை நமக்கு இருக்குமே என்று சொன்னால் நாம் பரலோகம் செல்ல முடியாது. 8ஆம் அதிகாரம் 1 நீங்கள் வாசிங்க ஐயா. ஆனபடி
ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுவுக்குள் உட்பட்டவர்களாய் இருந்து ஆ, மாம்சத்தின்படி நடவாமல் ஆ, ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. போதுமானது. அப்போ நீங்க எதற்கு கீழ்ப்படிய வேண்டுமா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனுஷனுக்கோ மனுஷத்துக்கோ மனுஷனுக்குரிய காரியத்திற்கோ கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் அல்ல. ஏனென்றால் அது பரலோகம் என்னை கொண்டு செல்லாது. இந்த பூமியிலேயே என் வாழ்க்கை என்னவாமா, இங்கேயே நான் அவமானப்பட்டு போயிடுவேன். அங்கேயும் பரலோகத்திலையும் போய் என்ன பண்ணுவேன், நியாய தீர்ப்புல நாங்க அவமானப்பட்டு நிக்கணும். அதனால அதெல்லாம் எழும்புச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாருன்னா, 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4 வாசிக்கும் சொல்கிறார், மாம்ச சிந்தைகள் எல்லாம் அரணா எழும்பும் பொழுது ஆவிக்குரிய சிந்தைகளை வைத்து நாங்கள் என்ன செய்கிறோமா, அந்த அரண்களை நாங்கள் நிர்மூலமாக்குறோம். வசனங்கள் எல்லாம் அவைகளை தவிடு பொடி ஆக்கணும். அதனால வசனங்களை நீங்கள் உள்ளே வையுங்கள். மாம்ச சிந்தைகளை நீங்கள் என்ன பண்ணுமா, ஜெயிக்க முடியும். பிரியமானவர்களே, எல்லா படைப்புகளும் இந்த உலகத்தில் இருக்க எல்லா படைப்புகளும் கீழ்ப்படுகிற விஷயத்தை நாம் என்ன செய்கிறோமா, புதிய ஏற்பாட்டிலே நாம் கவனிக்கிறோம். காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். மத்திய 8ஆம் அதிகாரம் 27. இயற்கை எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறது, இவர் தான் தேவன் என்று, சொல்லுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று. ஆனால் மனுகுலம் மட்டும் கீழ்ப்படிய மறுக்கிறது. இதில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், மனசாட்சி நிமித்தமாக நீங்கள் கீழ்ப்படியுங்கள். என்ன கீழ்ப்படியணுமா, மனசாட்சி நிமித்தமாக. ரோமருக்கு 13ஆம் அதிகாரம் 5 நாம் வாசிப்போம். ஆகையால் நீங்கள் கோபாட்டி நிமித்தம் மாத்திரமல்ல மனசாட்சி நிமித்தம் கீழ்ப்படிய வேண்டும். இந்த மனசாட்சி நான் கீழ்ப்படினேன். இப்போ இந்த மனசாட்சி நான் கீழ்ப்படினேன். தேவன் இதுவரை நான் நடத்தி வந்தார் இல்லையா, தேவனுக்கு ஜீவனை கொடுத்தாரு இல்லையா, சுவாசத்தை கொடுத்தாரு இல்லையா, சகலத்தையும் கொடுத்தாரு இல்லையா, போஷித்தாரு இல்லையா, எனக்கு கௌரவமா வச்சிருக்கிறார் இல்லையா. நான் யாரா ஆயிருப்பேன்னு எனக்கு என்ன தெரியும், எப்படியா போயிருப்போம், எவ்வளவு சீக்கிரம் கடந்து போயிருப்பேன் எனக்கு என்ன தெரியும். இருக்கிற பணத்தெல்லாம் வச்சு என்ன பண்ணலாம், இருக்கிற வாய்ப்பெல்லாம் வச்சு என்ன பண்ணலாம், தகாத விதமா செஞ்சுட்டு போயிருக்கலாமே. ஆனால் இன்றைக்கு ஒரு புருஷனாய், ஒரு மனுஷனாய், ஒரு மனுஷியாய் சமுதாயம் மதிக்கும்படியாக, ஒரு ஊழியக்காரனாக, நல்ல விசுவாசியாக, உடன் ஊழியராக, நல்ல கணவராக, நல்ல மனைவியாக, நல்ல பிள்ளைகளாக உட்கார வைத்திருக்கிறார் அல்லவா. தேவன் நம்முடைய வாழ்க்கையில நீங்கள் சிந்தித்து பாருங்கள். மோசே காலத்தில் நடந்த அற்புதம் அல்ல, நீங்கள் பேப்பர் எடுத்து எழுதி பாருங்க. சின்ன சின்ன அற்புதம் கூட என்ன பண்ண தேவன் செஞ்சினே, சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய நம்முடைய பிதாவாகிய தேவன். நீங்கள் மனதில் என்ன நினைக்கிறீர்களோ பொழுது வெடிஞ்சு வீட்டுல என்ன பண்றது அப்படி கொண்டு வந்து கொடுக்கிறவருங்க பிதா. இதை நம்ம ஆரம்பம் தொடங்கியே பார்க்கிறோம். தன்னை பற்றி அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு வசனம் வாசித்து அவர் பாருங்க, அங்கலாய்க்கிறது சொல்றாங்க. உபாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அவருடைய அங்கலாய்ப்பை வாசிப்போம். 4, 32, 34 மனுஷன் பேசுற மாதிரியே பேசுறாரு பாருங்க. இங்க தேவன் நம்மோட அப்படியே என்ன பண்றாரு, நம்மோட அப்படியே சேர்ந்துடுறாருங்க. வாசிங்க பிரதர். 4ஆம் அதிகாரம் 32, அதை தாண்டி 34. உனக்கு முன் இருந்த பூர்வ நாட்களில் வானத்தின் ஒருமுனை தொடங்கி அதன் மறுமுனை மட்டுமல்ல கிணத்திலாகிலும் இப்படிப்பட்ட பெரிய நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த தெருவில் கேட்டுப்பார், அந்த தெருவில் கேட்டுப்பார், அந்த முனையில கேட்டுப்பார், நான் யாருன்னு சொல்லி என் பேரை கேளு, என் ஊரை கேளு, பேரை சொன்னா போதும் நேரம் வீட்டாண்ட விட்டுருவாங்க. நம்ம சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் உலகத்திலே எந்த மூலைக்கு என்னப்போ யார் கடவுள் கேட்டுப்பார், அதை நான் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்க 34 வாசிக்கிட்டாங்க. நடுவில் இருந்து பேசுகிற தேவ சத்தத்தை நீ கேட்டது போல யாதொரு ஜனமாவது கேட்டதும் இருந்தது உண்டோ? யாராகிலும் இப்படி செஞ்சிருப்பாங்களா? கொஞ்சம் யோசனை பண்ணி தம்பி, யோசனை பண்ணிப்பா. அவர் இன்னும் அடுக்க போறாரு பாருங்க. அடுத்து வாசி தம்பி. உங்கள் தேவனாய் கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடி எல்லாம் தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவில் இருந்து ஒரு ஜனத்தை சோதனையினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் வல்லமையுள்ள கருத்தினாலும் ஓங்கிய பயத்தினாலும் மகா பயங்கரமான செயல்கள். இதாங்க தேவனுடைய செயல் மகத்துவத்தை படிச்சுன்னு வர்றாரு. எவ்வளத்தையும் நான் செஞ்சையா. 35 வாசிப்பது நேரம் டைம் இல்லை. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், அவரை அல்லாமல் வேறொருவரும் இல்லை என்பதை நாம் கிறிஸ்துவின் சபையில் உள்ள அனைவரும் அறிந்து கொள்ளும்படியாக
உணர்ந்து கொள்ளும்படியாக தேவன் நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் எத்தனையோ விதமான அற்புதங்களை செய்து வந்திருக்கிறார். அதற்காக நம்ம என்ன பண்ணுமா? கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். அது என்ன சொல்றார் கடைசியானா, இது உங்களுக்கு காட்டப்பட்டது, சீனாய் காட்டப்பட்டது. காட்டுறதெல்லாம் சீன். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் படம் நம்மளுக்கு தெரியும். இப்போ எதிரில் இருக்கிற உங்க வாழ்க்கை எனக்கு தெரியாது, என் வாழ்க்கை உங்களுக்கு தெரியாது. ஆனா என் வாழ்க்கை எல்லாமே எனக்கு தெரியும் இல்ல? அதெல்லாம் சீனா வந்திருக்கு இல்ல? அந்த சீனா பார்த்தாவது நீ என்ன பண்ணுமா? என்ன பண்ணு? மனசாட்சி நிமித்தமாவது நீ கீழ்ப்படி. சரிங்களா? அப்போஸ்தலர் உபதேசத்தின் அவசியமான கீழ்ப்படிதல். நான் முடிச்சிடுறேன், ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன். அப்போஸ்தலர் உபதேசத்துக்கு நாம் என்ன பண்ணுமா? அப்போஸ்தலர் உபதேசத்துக்கு தான் நீ நம்ம கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். அதுல நான் லைன் அடிக்கணும் வரேன். அரசாங்கத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். அரசாங்கம் கொடுக்கிற சட்டத்திற்கு நாம் கீழ்ப்படும். மேலான அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதுதான் நம்ம கொடுக்கப்பட்டலாம். ரோமர் 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதுல லைனா வாசனை வரும். மேலான அதிகாரம் கீழ்ப்படியணும். அதே போல அரசாங்கத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். வேலைக்காரன் எஜமானுக்கு கீழ்ப்படியணும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 22 வாசிக்கிறோம். ஒவ்வொரு வேலைக்காரனும் எஜமானுக்கு என்ன செய்யணுமா? கீழ்ப்படிய வேண்டும். எதிர்த்து பேசக்கூடாது, திருட்டுத்தனம் பண்ணக்கூடாது, அவங்களை ஏமாற்றக்கூடாது, அவங்களுக்கு விரோதமாக குரூப்பிசம் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு வேலைக்காரனும் சம்பளம் கொடுக்கிற எஜமானுக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படிகிறது. அதே சமயத்தில் எஜமான்களும் வேலைக்காரரை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்த. ஒவ்வொருத்தரும் எஜமானா இருப்போம், ஒருத்தர் வேலை செய்வோம். அப்போ வேலைக்காரனா நமக்கு வேலை வாங்குற அந்த வேலைக்காரனை கூட சரியா நடத்தணும். அது கர்த்தரிடத்திலே நாம் பெற்ற கீழ்ப்படிதல். பிள்ளைகள் பெற்றாருக்கு கீழ்ப்படிய வேண்டும். எப்பவும் நான் பார்க்குறேங்க, எல்லா டைமும் நம்ம பேசிடுவோம். பிள்ளைங்க வரும்போது நம்மளுக்கு டைமே இருக்காது, டைமே வராது. குறிப்பா பிள்ளைங்களுக்கு என்ன சொல்றேன்னா, பெற்றோருடைய தியாகத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். பெற்றோருடைய தியாகத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எல்லா பெற்றோரும் எப்படி செய்கிறார்கள் என்று சொன்னால், தாங்கள் சாப்பிடவில்லை என்று சொன்னாலும், தனக்கு உயர்ந்த ஆகாரம் கிடைத்தாலும், ஐயா என் மகளுக்கு இல்லையே, என் மகனுக்கு இல்லையே அப்படின்னு தான் யோசிப்பாங்க. தான் குறைவாக படித்திருந்தாலும் தங்களுடைய பிள்ளைகளை உயர்வான படிப்பை படிக்க வேண்டும் என்று எத்தனையோ பிரயாசத்தின் மத்தியிலே பிள்ளைகளை படிக்க வைக்கிறார்கள். அதற்காக எத்தனையோ ஆசாபாசங்களை இழக்கிறார்கள், தியாகம் செய்கிறார்கள். ஏன் எத்தனை இடத்துல வட்டிக்கு வாங்கி கடன் வாங்கி பிள்ளைகளை படிக்க வைக்கிறார்கள். அதை கட்ட முடியாமல் திணறுகிறார்கள். அதை கூட பிள்ளைகளிடத்தில் தெரியப்படுத்த மாட்டார்கள். அப்பாலாம் ரொம்ப மோசம், அப்பாங்களாம் ரொம்ப மோசம். வெளியில என்ன நடந்தாலும் என்ன பண்ண மாட்டோம், பிள்ளைங்கிட்ட பகிர்ந்துக்கவே மாட்டோம். உள்ள வரும்போது என்ன பண்ணுவோம், உடம்பெல்லாம் வலிச்சா கூட சரி, பிள்ளைகிட்ட வரும்போது என்ன பண்ணுவோம், அதை நம்ம காட்டிக்கவே மாட்டோம். அதை நம்ம தாய்மார்களும் கம்மி கிடையாது, அவங்களும் ஜாஸ்தி தான். ஆனால் பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார், பெற்றாருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இதே சட்டம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் தெரியலன்னா நீங்க எழுதி வச்சுங்க, 1, 2, 3 எழுதி வச்சுங்க. பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். உங்க அப்பா அதாவது வெளில இருக்கிறவங்க சொல்ல வரல, கர்த்தருக்குள்ளே இருக்கும் போதுதான் பெற்றோருக்கு கீழ்ப்படி. வெளியே ஏன் சொல்லல அப்படின்னு சொன்னா, ஒரு குடிகாரங்கெல்லாம் போய் பாட்டு வேணும்னா அவனுக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் அல்ல. அதனாலதான் தெளிவா அது கூட என்ன பண்றாரு, ஜெயிண்ட் ஒன்று கொடுக்குறாரு. கர்த்தருக்குள்ள இருக்கிற அப்பா மகளுக்கு கீழ்ப்பட்ட தம்பி தெளிவா சொல்றாரு. சரிங்களா? ஓகே. மனைவிகள் கணவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், கணவன் மனைவிடத்துல அன்பு செலுத்த வேண்டும். சரியா? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22, 22. பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷர் இடத்தில் தங்கள் பிள்ளையிடத்திலும் கீழ்ப்படிய வேண்டும். புருஷனிடத்துல கண்டிப்பா கீழ்ப்படியும், குடும்பத்துல கீழ்ப்படியும் பாலிய ஸ்திரீகள். ஏன்னா கல்யாணம் ஆகி போன உடனே அந்த கொத்து சாவி நம்ம இடுப்புல வச்சிருவாங்கன்னு நினைக்கிறாங்க சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம். திருமணம் ஆகி போறாங்க இல்லையா, 22 வயசு பசங்க, அவங்க போன உடனே என்னன்னா மாமியார் வீட்டுல அந்த சாயை எடுத்து மாமியார் நம்ம இருப்பு சொல்லிடுவாங்க, நம்ம என்ன பண்ணலாம், ராஜ்யம் பண்ணலாம்னு சொல்லிட்டு போய் அங்க போனா ஒரு அதிகாரமும் கிடைக்காது. இங்க நம்ம பெட்ல படுக்கிற மாதிரி, இங்க நம்ம இஷ்டத்துக்கு எடுக்கிற மாதிரி, இங்க இஷ்டத்துக்கு சாப்பிடுற மாதிரி, வேலை செய்யாம உட்காந்து இருக்க மாதிரி போன மாமியார் வீட்டுல அதெல்லாம் கிடைக்காது. அந்த அம்மா மாமியார் அந்த அதிகாரம் உனக்கு வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் தெரியுமாங்க? சொன்னா பயப்படுவீங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு ஆராய்ச்சியாளர் சொன்னதெல்லாம் சொல்றேன், 10 வருஷம் ஆகும். எத்தனை வருஷம்? 10 வருஷம் ஆகும். 10 வருஷத்துல கம்ப்ளீட் ஆனா நீங்க பாக்கியசாலி. அது கூட எங்க வீட்டு அம்மா இல்லைன்னு நினைக்கிறேன். எங்க வீட்டு அம்மாக்கெல்லாம் ஒண்ணு 20 வருஷம் போயிட்டு தான் இருக்குது. இன்னும் கூட அந்த அம்மா மாமியாருக்கு பயந்து தான் இருக்குது, மறைச்சு தான் நிற்பாங்க.
ஆனா 10 வருஷத்துல கம்ப்ளீட் ஓரளவுக்கு ஆகுது கணவன் மனைவிக்குள்ள மேட்ச் ஆயிடும். அது வரலையும் அந்த அம்மா என்ன பண்ணும், அமைதியா தான் இருக்கணும். ஆனா அதே சமயத்துல மாமியார் யாருன்னா உட்காந்து இருக்கீங்கன்னா பூராம்பள்ளியை ஊட்டி வந்தா தன் புள்ள தானா வள பழம் இது இல்லை, ரோட்ல போற பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டுறது இல்லை. ஓ வீட்டுக்கு வந்து அந்த பிள்ளைக்கு நீங்க உங்க மகளை போல பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டில் இருக்கிற மக வெளியே போச்சுன்னா அந்த மகளை உங்க புள்ள போல பார்த்துக்குவாங்கன்றது தான் பழமொழி. வர்ற வீட்டுக்கு வர்ற பிள்ளைகளை நீங்க என்ன பண்ணணும், பெண் பிள்ளைகளை தங்கள் பிள்ளைகளை போல பாவித்து அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும், பொண்ணு நீங்க மரியாதை ஆராய்ச்சியெல்லாம் நீங்க எடுக்க தேவையில்லை. உங்க பொண்ணுங்களுக்கு நீங்க என்ன செய்வீங்களோ அது 50% செஞ்சா போதும். என்ன அது வீட்டுக்கு வரலாம் ஆடு மாடு மாதிரி என்ன பண்ணக்கூடாது, நடத்தக்கூடாது. ஏன்னா மாமியார் உருவாகுவீங்க, சின்ன சின்னவங்களால கூட நீங்க உருவாகி வருங்க. அதெல்லாம் ஜாக்கிரதையா என்ன பண்ணுங்க, அதை கொண்டு வாங்க. சரிங்களா? சபை கிறிஸ்துக்கு கீழ்ப்படிது பாருங்க. அவர் கொடுத்த வசனமே எபிரேயர் 13:17. இன்னும் நான் அதை தொடர கூட இல்லைன்னா மெயின் அதுதான். ஐயா ஒரு வசனம் வாசிங்கய்யா, எங்களுக்காக நாங்கள் வாசிச்சுக்கோம், வேற வழி இல்லை. ஐயா வாசிங்க 13:17 வாசிங்கய்யா. நான் முடிச்சுட்டேன். ஓகே ஓகே. உங்களை நடத்துகிறவர்கள் உத்தரவாதம் பண்ணுவர்களானபடியால் விழுத்தர்களானபடியால் அவர் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு என்ன ஒரு அருமையான இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திரவான்கள். யாரா? போதிக்கக்கூடிய போதகமார்கள் இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திரவான்கள். அவர்கள் உங்களுடைய ஆத்மாவுக்கு உத்தரவாதி. ஐயோ என்ன ஒரு ஆத்மா இந்த வாரம் வரலன்னா எத்தனை வியாகுலப்படுறோம் நாமோ. ஐயோ என்ன ஆச்சு ஏதாச்சு, ஒரு வாரம் கண்டிப்பா அடுத்த வாரம் வந்துடுவாயா, 3 வாரம் ஆச்சு வரல. ஓகே நம்ம என்ன பண்ணோம், எந்த சாமிக்கு போயிருப்போம், செக் பண்ண கொஞ்சம் சாமிக்கு எங்க போகல. அப்ப எங்க தாயா போனாங்க, அவனை குறித்து யோசனை வருது. ஐயோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்த ஆத்மாவாச்சு, அதுக்காக நம்ம என்ன பண்றோம், துக்கத்தை அதுக்காக என்ன பண்றோம், நம்ம நைட்டுக்குள்ள யோசனை பண்றோம் எப்படி நம்ம ஸ்டடி போட்டு இட்டுன்னு வரலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி உங்கள் ஆத்மாவுக்கு உத்தரவாதி ஆனவர்களால் விழித்திருக்கிறானபடியினாலே அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு. எத்தனை ஊழியக்கார மகிழ்ச்சியோடு சந்தோஷம் ஊழியம் பண்றாங்க சொல்லுங்க? எத்தனை ஊழியக்கார மகிழ்ச்சியோட ஊழியம் பண்றோம் சொல்லுங்க? என்ன ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இந்த ஊழியத்துல கிடைச்சது நீங்க சொல்லுங்க பார்ப்போம். வந்த ஒன்று செக்கு போட்டு கையில 10,000 ரூபாய் கையில வாரமான கொடுக்குறாங்களா, இல்ல காணிக்க அப்படியே கொட்டுதா, இல்ல வெள்ளக்காரன் ஏதாவது விருது சொல்ற மாதிரி எல்லாரும் வெள்ளக்காரன் குடு வாங்கி என்னதான் வருது? நான் சொல்லட்டுமா உங்களுக்கு அதிகப்படியா என்ன வரும் அந்த ஊழியத்துல? ஐயா வாங்க வாங்க ஐயா முன்னால உட்காருங்க ஐயா. இதை தவிர என்ன வருது இந்த கல்யாணத்துல போனா நம்ம சொல்லுங்க? சாவல வந்தா என்ன பண்றோம், டெத்துக்கு போனா என்ன பண்றோம், ஐயா ஒரு மெசேஜ் கொடுப்பாரு. இப்போ அப்ப நம்ம பிரிச்சுக்கிறோம் அந்த பைபிள பாருங்கள். இந்த பகுதியில் வேற இன்னும் 10 பேர் நம்மளை பாக்குறாங்க, நம்ம பேசுறோம், சத்தியத்தை சொல்றோம், வேற என்ன வந்து சொல்லுங்க? சாவல போய் பதில் சொன்ன மாதிரி காணிக்க கை கட்டி நின்றுக்க முடியுமா? காணிக்க எதனா கொடுப்போம் வாங்கிட்டு போவேன்னு. கல்யாணத்துக்கு அர்த்தம் எத்தனை கல்யாணத்தில் நம்ம பாவம் கவரில் போட்டு 10,000 கையில் கொடுக்குறோம்னு சொல்ல பார்ப்போம். கல்யாணத்தோட பட்ஜெட் 15 லட்சம் ரூபாய், ஊழியக்காரர் கொடு ஒரு 1000 ரூபாய் கூட கிடையாது. ஆனால் அது இந்துல நீங்கள் போய் பாருங்க, எடுத்த அடுப்பிலே உண்மை ஊ போடுவோம். ஃபர்ஸ்ட்டு ஒரு புள்ளியாரம் மேலே வச்சுட்டு என்ன பண்ணுவான், ஊ போட்டு ஐயருக்கு 25 ரூபாய் 25,000 ரூபாய். முதல்ல ஐயருக்கு ஏழு பேர் தான் கீழே கொண்டு வரான். ஐயருக்கு மட்டும் எது ஐயர் சாமான கொண்டு வரான். ஆனா ஊழியக்காரங்க பாத்தீங்கன்னா இந்த ஆத்மா வருமா அந்த ஆத்மா வருமா இத்தனை கூட்டம் தனியா இருக்கு. இப்போ அவர் என்ன இப்போ கிறிஸ்டியன் என்ன யோசனை பண்ணியிருப்பாரு, என்ன யாரு சார்காயில் ஆகுது வருவாங்களா, இத்தனை பேர் வரும் அது இல்லை சொல்லுவாங்களா. போன வாரம் ஒரு 10 நாளைக்கு மேலே 15 நாள் நாங்கள் கூட்டம் நடத்தணும். கூட்டம் நடத்தும் போது என்ன யாரு ஒரு மெசேஜ் போச்சு, இன்னும் கம்மியாக்குதா. அப்புறம் ரெண்டாவது மெசேஜ் வந்து ரொம்ப சமோசா டீ எல்லாம் கொடுத்த பிறகு ஜனம் கொஞ்சம் வருது. முடியும் போது பிரியாணி போடும்போது 4 பேர் உள்ள வரலாம். எப்படி இருக்கும் இது இன்னும் லாபம் சொல்லுங்க பார்ப்போம். கஷ்டப்பட்டு பாவம் ஒரு ஷெடியூல் போட்டு 2 மாசம் ஐயா வண்டிங்களா, ஐயா போட்டீங்களா டிக்கெட் போட்டீங்களா, எவ்வளவு ஒரு கஷ்டம் பாருங்க இந்த ஊழியத்துல. இதுல பொண்டாட்டி பாக்குறது இல்லை, பிள்ளைங்களை பாக்குறது இல்லை, பொது நிகழ்ச்சிக்கு போறது இல்லை. கேட்டா நம்ம என்ன சொல்றோம், அண்ணன் கேட்டா தம்பி கேட்டா அப்போ வர இப்போ வரணும், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஜபம் கொடுத்து ஓடுவோம் நம்ம. ஏன்னா அவன் விசுவாசி. பாத்தியா ஒருத்தர் வந்தாரான்னு சொல்லி பெரிய அண்ணன் கல்யாணத்துக்கு போக மாட்டோம், அண்ணன் பொண்ணு கல்யாணத்துக்கு போக மாட்டோம். நம்ம சின்ன அப்பதான் வந்திருப்பாரு விசுவாசி, அவங்க வீட்டுல போய் உட்காந்து அங்க போனா 4 பேர் தான் இருப்பான், நமக்கு வரத்து காத்துன்னு இருப்பான். ஏன் இதெல்லாம் அவமானம் துயரம் துன்பம் எல்லாத்தையும் சகிச்சுன்னு தான் இந்த ஊழியத்தை செய்யணும். இதுக்கு ஒரு ஊழியக்காரன் ஒரு விசுவாசி எப்படி நடந்தணும்னு சொல்றாருன்னா என்ன சொல்றாரு பிரதருங்க, நீங்கள் என்ன செய்யணுமா, அடங்கு என்ன சொல்லணுமா,
அடங்கு. எத்தனை விசுவாசிங்க இப்ப ஒரு சில விஷயம் சொன்னாரு, நான் சொன்னா எல்லாமே டக்குன்னு கீழ்படுத்திடுவோம். சந்தோஷம் நினைச்சுக்கிறேன், பரவாயில்லப்பா கொடுத்து வச்ச மனுஷன் போல இவரு சொன்ன உடனே விசுவாசிகள்லாம் கீழ்படுத்திடுவாங்களாமே, மகிழ்ச்சியான விஷயம். ஆனால் இன்றைக்கு எத்தனை பிராந்திய சபை அவமானமாக போய் கொண்டிருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, என்ன ஒரு விசுவாசி இதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாரா? இதுன்னு சொல்லிட்டாங்க ஒரு விசுவாசி. அவர் வருத்தப்பட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு, யாரை என்ன வார்த்தை சொல்றதுன்னு தெரியாம இன்னைக்கு பிராந்திய சபைகள் மோசமாகி கொண்டு போய் கொண்டிருக்கிறது. அதற்கு மத்தியிலே தடுமாற்றம் இல்லாமல் இந்த பொங்கலூர் கிறிஸ்துவ சபை நடந்து கொண்டிருப்பதுன்னு சொன்னால் மிகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம். ஆனால் மற்ற பிராந்திய சபைகளுக்காக கூட நீங்கள் ஜெபம் செய்யுங்க. அப்படி யாராகிலும் உங்களுக்குள்ளே கொடிதான ஓனாய் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல பொங்கலூர் கிறிஸ்துவ சபையில ஒரு ஓனாய் ஒன்று உருவானால் தயவு செஞ்சு அந்த ஓனாய் என்ன செய்ய வேண்டுமா? கீழ்ப்படிந்தே அடங்கு. யோபுவுக்கு நமது பிதாவாகிய தேவன் சொல்கிறார், கை கட்டு வாய் பொத்து. என்ன சொல்றாரு? இடுப்புல துண்டை கட்டிக்கினே புருஷனை போல் இடை கட்டி. ஒவ்வொரு விசுவாசிகளும் ஊழியருக்கு முன்பாக அடக்க ஒடுக்கமாக நின்று கேட்கிற கேள்விக்கு பதிலை சொல்லுங்கள். அவர்களுக்கு நீங்கள் கனப்படுத்துங்கள். நீங்க உங்க வாங்குற சம்பளத்துல தசமா பாக்கெட்ல போடுன்னு சொல்ல வரல. தசமா பாகெல்லாம் கொடுத்தீங்கன்னா உட்கார கூட மாட்டீங்க. முதல்லயே கேட்டுறான், கல்யாணம் பண்ணும் போது பிரிவினை கூட்டத்துல மணப்பெண்ணுக்கு சம்பளம் எவ்வளோ, மணமகனுக்கு சம்பளம், சம்பளம் அந்த காலம் ஒண்ணு வச்சிருக்கிறான் பிரதர். ஏன்னா சம்பளத்தை நீ மாற்றக்கூடாது, கடவுளுக்கு முன்பா போய் சொல்லக்கூடாது. சம்பளத்தை எழுது, 98,000 சம்பளம் எழுதும், 9,500 வீட்டுக்கு. அப்போ இது போல கிறிஸ்து சபையில் செய்வது கிடையாது. ஆனால் உழைப்பை மட்டுமே, உழைப்பிலேயே கிறிஸ்துவ ஓடினே இருக்கு. ஏதாவது ஒரு ஆதாயம் எதிர்பார்க்கிறோமா? இல்லை. எனவே அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தையும் மரியாதையும் ஒவ்வொரு விசுவாசிகளும் செய்ய வேண்டும். இனியால் வருகிற நாட்களிலே கீழ்ப்படிந்து அடங்கி அடக்க ஒடுக்கமாக அவர்களுக்கு நாம் மரியாதை செலுத்த வேண்டும். அது நமது கடமையாக இருக்குது. சரி, நான் கீழ்ப்பட மாட்டேன், அது என்னால முடியாது, பரவாயில்லை, நோ ப்ராப்ளம். தேவன் உனக்கு வழி வச்சிருக்கிற. வாசிக்கப்பட்ட 1 கொரிந்தியர் 10 5-6 வாசிக்கும் பொழுது, கீழ்ப்படியாதவர்களை பிதாவாகிய தேவனானவர் பட்சித்து கடிந்து கொள்கிறார். அவர் பட்சிப்பார், கடிந்து கொள்வார். நான் கீழ்ப்படிய மாட்டேன்னா ஒன்னும் விஷயம் இல்லை. பெரிய டாக்டர் இருக்கிறார், அவர் ஊசி போடுவார், போயிடு. பெரிய மருத்துவர் இருக்கிறார், அவர் என்ன பண்ணார்? உனக்கு தண்டனை கொடுக்க தயாரா இருக்கிறார். வேற வழி இல்லை. நெகட்டிவா கடைசியில் நம்ம சொல்லிதான் ஆகும். கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேல் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்பட்டிருக்கு. கொலோசியர் 3 வாசிக்கும், நான் சபைக்கும் சத்தியத்திற்கும் ஆராதனைக்கும் பொது வாழ்க்கைக்கும் நான் கீழ்ப்படிய மாட்டேன் என்று சொன்னால் கொடிதான ஆக்கினை உன் தலைமையில் இருக்கிறது. நீ செய்தபடியே உனக்கு செய்யப்படும். 9 வாசிக்கும் போது யோனாக்கு முன்னான புஸ்தகம், நீங்கள் அதை பரப்பி பார்த்தீங்கன்னா சொல்றாரு, நீ செய்தபடியே உனக்கு செய்யப்படும், நீ செய்தது உன் தலைமையில் இருக்கும். எனவே கீழ்ப்படியுங்கள், ஆராதனைக்கு கீழ்ப்படியுங்கள், சபைக்கு கீழ்ப்படியுங்கள், பொது வாழ்க்கை கீழ்ப்படியுங்கள், உபதேசத்துக்கு கீழ்ப்படியுங்கள். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். தெய்வீகத்தை நீங்கள் காத்துக்கொண்டு வாழ்வீர்கள் என்று சொன்னார். தேவன் உங்கள் வார்த்தைக்கு செவி கொடுக்க வல்லவர். உங்கள் பொறுமையான கவனத்திற்கு நன்றி. வாய்ப்பு கொடுத்த சபையாருக்கும் நம்ம அருமை சகோதரருக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவபக்தி என்ற கருப்பொருளுக்கு கீழ்ப்படிதல் ஒரு கிறிஸ்தவ